நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்ப சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தணிந்தது வர்த்தக போர், இந்தியா அமெரிக்கா உறவில் திடீர் திருப்பம். இந்த திருப்பத்துக்கு யார் காரணம்? மோடி தான் காரணம். இன்னொருத்தர் ட்ரம்ப். ஏன் இந்த மாதிரியான உறவுகள் திடீரென நெருங்கி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியா அமெரிக்காவை கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்குது, வரியை ஏற்றிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியுமா? அதனால் அமெரிக்கா அதன் வழியில் போட்டோம், நாம் நம்ம வழியில் போவோம், நம்ம நாட்டுக்கு எது உகந்ததோ அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ரஷ்யா மற்றும் சீனா இடத்துல நெருக்கம் காட்டணும். இந்த நெருக்கமானது அமெரிக்காவுக்குள்ள ஆட்டத்தை ஏற்படுத்தியது. அந்த ஆட்டம் காண செய்த நிகழ்வை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவாக, மோடிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார். உடனடியாக நம்ம மோடி அவர்களும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு ட்ரம்புக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார். ஸோ இரு நாட்டு தலைவர்களும் பாசிட்டிவான கருத்தை தெரிவிக்கின்ற காரணத்தினால தான் இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா உறவானது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உச்சம் தொட்டு இருக்கிறது. வர்த்தக போரும் ஓரளவுக்கு தணிந்திருக்குது. அப்படி என்னப்பா ட்ரம்ப் கருத்து தெரிவிச்சிட்டாரு, அதற்கு மாற்றாக மோடி என்னப்பா கருத்து தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்தியா அமெரிக்கா உறவு மேம்படுவதற்கு எலான் மஸ்க் கூட காரணம் தான் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடிகிறதா? எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக உங்ககிட்ட சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ட்ரம்ப் இப்போதெல்லாம் இந்தியாவுக்கு மோடிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கின்றார். ஆனால் கடந்த காலங்களில் கசப்பான வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் ட்ரம்ப்பினுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிட்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. ஆனால் ட்ரம்ப்பினுடைய தொங்கு சதைகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு என்ன தெரிவிக்கிறாங்க அமெரிக்கர்கள் என்று பார்க்கணும் போது, இந்தியா எதற்குமே ஒத்து வரதில்லைங்க. விடாப்பிடியாக இருக்கிறாங்க, அடாவடி செய்கிறாங்க. உக்ரைனில் உயிர்கள் கொன்று குவிக்கப்படுகிறது. அதை பற்றி இந்தியா புரிந்து கொள்வதில்லை. ஆனால் ஒரு பெரிய ஜனநாயக நாடு, பழைய ஜனநாயகமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடன் இணைந்திருப்பது தான் சரியாக இருக்குது. அதனால் நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து இறங்கி போகிறோம். உலகத்துக்கு நல்லது நடக்கணுமா இல்லையா? அதனால் இந்தியா என்ன மாதிரிலாம் தவறு செய்து பாருங்க அப்படின்னு ஒன்று ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக பேசி டபாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு சுட்டி காட்டுவார். அமெரிக்காவுடைய தவறுகளை திசை திருப்புவார் இந்தியா மீது பழி போட்டு. அப்படி இல்லையா, ட்ரம்ப்பினுடைய பரிவாரங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நல்ல நாடு, இந்தியா தாங்க கெட்டது அப்படின்னு திசை திருப்புவாங்க. இப்போ தொடர்ந்து 2 பதிவாக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஆதரவாக போடுறார். ஆனால் தொடர்ச்சியாக ட்ரம்ப்பினுடைய தொங்கு சதிகள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்தியா மற்றும் அமெரிக்கா உறவானது நீடித்து நிலைக்குமா, இப்போ ஏற்பட்டிருக்கின்ற திடீர் திருப்பமானது தொடருமா என்பதே சந்தேகமாக தான் இருக்குது. சரி, முதல்ல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு சிறந்த நாடு. இந்த 2 சிறந்த நாடும் பெரிய நாடும் வளமான நாடும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடுவதில் எந்த சிக்கலும் இல்லை, எந்தவித முட்டுக்கட்டையும் இல்லை. அதனால எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழுவானது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேசிட்டு இருக்காங்க. அதனால் விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தமானது செய்யப்படும். வரி போட்டிருக்கோம் இல்லையா, அது முடிவுக்கு வரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு, என்னுடைய சிறந்த நண்பர் சிறந்த நாட்டில் இருக்கிறாரு, சிறந்த பிரதமராக இருக்கின்றார் மோடி, அவருடன் நான் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். மோடியுடன் நான் எப்பொழுதும் வரி தொடர்பாகவும் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டு இருக்கின்றார். ட்ரம்ப் தான் குரங்கு தெரியுமா? அதனால் அது மனம் கோணாத நடந்துக்கணும். அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் என்னுடைய சிறந்த நண்பர், நானும் ட்ரம்ப் இடத்துல பேசுவதற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், ஆர்வமாக இருக்கின்றேன். நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா உறவை பாதுகாப்பானதாக நீண்ட வளமான ஒரு நாடாக மாற்றுவதற்கான முன்முயற்சி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக பிரச்சனையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம். 2 நாடு பார்த்தீங்கன்னா வரி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். சுமூகமான முடிவு எட்டும். ட்ரம்ப் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஆவலாக இருக்கிறேன், கால நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்களும் அமெரிக்காவும் நட்பு நாடு தான், ட்ரம்ப்பும் எனக்கு நட்பு தானே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு பாசிட்டிவான பதில் அளித்திருக்கின்றார்.
இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மோடி இடத்துல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால் பாசம் காட்டும். ஒருவேளை மோடி இடத்துல பாசம் காட்டுனா, ஆமாங்க ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலக அமைதிக்காக தாங்க உழைக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் போரை அவர் நிறுத்தலைனா கூட மற்ற நாட்டு போரை ட்ரம்ப் நிறுத்துவதற்காக போராடுறாங்க. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு போராடுறாருங்க. அவருக்கு நோபல் பரிசு வழங்குவதில் தப்பு கிடையாதுங்க அப்படின்னு நம்ம மோடி வாயால் ஒரு பாராட்டு பத்திரமும் நோபல் பரிசுக்கான பரிந்துரையை செஞ்சிருவார் அப்படின்றது ட்ரம்ப்புடைய எண்ணமாக இருக்குது. அதனால் சண்டை போட்டுக்கு வேலைக்கு ஆகலை, மோடியை பாராட்டுருவோம், மகிழ்ச்சியில் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்குது. அதனால தான் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழுவானது இந்தியாவுடன் வர்த்தக பிரச்சனையை பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 25 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வர்த்தக குழுவானது இந்தியாவுக்கு வரணும், வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் அவங்க வரவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. ஆனால் எப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க, எங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தான். அவர் கூட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக பேச்சுவார்த்தை நடக்குது என்று சொல்லவே இல்லை. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. ஸோ மொத்தத்தில் இரு நாட்டு தலைவர்களும் வர்த்தகம் தொடர்பாக ஒருத்தர் மோதிக்கொள்ளிருந்து விடுபட்டு இணக்கமாக மாறி இருக்க இந்த தருணத்தில் ட்ரம்ப்பினுடைய பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் விஷத்தை கக்கியிருக்காங்க. குறிப்பாக ட்ரம்ப்பினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் நவேரோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சரியான முடிவை எடுக்க வேண்டும், இந்தியாவுக்கு நல்லதாக தான் இருக்கும், இந்தியாவுடைய செயல்பாடுகள் ஆத்திரமளிப்பதாக உள்ளது, இந்தியா வரி போடும் மகாராஜா, அமெரிக்காவுக்கு எந்த நாடெல்லாம் எதிரி நாடு இருக்கிறதோ அந்த நாடுகள் போடும் வரியை விட இந்தியா போடுகின்ற வரியானது அதிகமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறோம், ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பானு, தென்கொரியா, பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா இந்த நாடுகளெல்லாம் அமெரிக்கா இடத்துல வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டன. அந்த ஒப்பந்தங்கள் சிறந்ததாக இருக்கிறது. அமெரிக்கா மூலமாக இந்த நாடுகள் பயன்பெறுகின்றன. அமெரிக்கா மார்க்கெட்டை இவங்க இழந்து விடவில்லை, அதிக லாபங்கள் சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகாராஜா மாதிரி வரியை போட்டுட்டு அந்த வரி மூலமாக பணம் வருது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவில் இருக்கிறவங்களும் ஜாம்னு இருக்காங்க, ரஷ்யாவில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஜாம்னு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா சம்பாதிக்கின்ற பணம் என்ன பணம் தெரியுமா? ஏற்கனவே இந்த வார்த்தையை பீட்டர் நவேரோ அவர்கள் இந்தியா மீது பார்த்தீங்கன்னா குற்றமாக சுமத்திருந்தார். இந்தியா சம்பாதிக்கின்ற பணம் ரத்த பணம், பிளட் மணி அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னைய எப்போ பார்த்தாலும் இந்தியா ரஷ்யாட்ட எண்ணெய் வாங்குறத போயிட்டு கையில் காசு மிச்சமாகறத போயிட்டு பிளட் மணின்னு சொல்லிட்டு இருக்கே, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு பீட்டர் நவேரோ அவர்கள் சொல்கிறாரு, இந்தியா உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்குவதற்கு முன்பாக ரஷ்யா கிட்ட எவ்வளோ எண்ணெய் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்க. 0.2%, 1% கூட கிடையாது. அப்போது போருக்கு முன்பாக அவங்க அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கலை. அப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் எதுவும் மிச்சமாகலை. ஆனால் போருக்கு பிறகு அதிகமாக எண்ணெய் வாங்குறாங்க, அதிகமாக பணம் மிச்சமாகுது. எண்ணெய் வாங்குவதனால ரஷ்யாவுக்கு பணம் போதா இல்லையா? பணம் போகுது. அந்த பணத்தை வச்சு உக்ரைனில் தாக்குதல் தொடுக்குறாங்களா? தொடுக்குறாங்க. ஏகப்பட்ட பேர் உயிர் இருக்கிறாங்க. அப்போ போருக்கு பிறகு இந்தியாவுக்கு பணம் மிச்சமாகுதுன்னா அப்போ சாவரமுடைய ரத்தத்தின் மூலமாக தான் இந்த பணம் கிடைக்குது. போருக்கு முன்பாக அவங்களுக்கு பணம் வரல இல்லையா? போருக்கு பிறகு தானே இந்த பணம் மிச்சமாகுது. அதனால தான் சொல்கிறோம் அது பிளட் மணி அப்படின்ட்டு பீட்டர் நவேரோ அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, ஏயா இந்தியா போய் ரஷ்யா கிட்ட அதிகமாக எண்ணெய் வாங்குதுன்னு சொல்றியே, உனக்கு நியாயமாக இருக்குமா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற போது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரஷ்யா கிட்ட இருந்து சீனா தானே அதிகமாக எண்ணெய் வாங்குது, அதுக்கல்லவா வரி அதிகமாக போட்டிருக்கணும் அப்படின்னு பீட்டர் நவேரோ கிட்ட கேட்கும்போது பீட்டர் நவேரோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, சீனாவை என்ன நாங்கள் சும்மா விட்டுட்டுமா, அவங்க மீதும் நாங்கள் 30% வரி போட்டிருக்கோம். பரவாயில்லைங்களா, அது நியாயம் போலத்தானே தெரியுது. ஏன்னா அமெரிக்காவுக்கு எதிரி நாடு சீனா, அந்த நாட்டுக்கே 30% வரி தான் போட்டிருக்கீங்க. ஆனால் நட்பு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு 50% வரி போட்டிருக்கீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பீட்டர் நவேரோ அவர்கள் சொல்கிறாரு, சீனாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட போர் தொடங்குவதற்கு முன்பு இருந்தே ஏகப்பட்ட எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. போர் தொடங்கினதுக்கு பிறகு தான் போய் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலை. அப்போது சீனாவுடைய நிலைப்பாடு போருக்கு முன்பும் போருக்கு பின்பும் ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போருக்கு முன்பு குறைந்த எண்ணெய் வாங்கினாங்க, ஆனால் போருக்கு பிறகு அதிக எண்ணெயை வாங்குறாங்க. அதனால் இந்தியா மீது அதிக வரி தான் போடுவோம். போர் தொடங்கின பிறகு எண்ணெயை குறைச்சிட்டு இருக்கணும், இல்லை போருக்கு முன்பாக எண்ணெய் எவ்வளோ வாங்கினாங்களோ அதே எண்ணெய் இப்போ வாங்கணும் சீனா மாதிரி. அப்போது சீனா ஒரே மாதிரி இருக்கும்போது இந்தியா மட்டும் ஏன் மாறுபட்டது? அதனால தான் இந்தியா மீது அதிக வரி போட்டோம்
அப்படின்னு பீட்டர் நவேரா சொல்கிறார். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு என்ன பதில் அளித்தாங்க? அமெரிக்கா தான் ரஷ்யா கிட்ட நீ போய் எண்ணெய் வாங்கிக்க, உனக்கு நட்பு நாடு அப்படின்னு கை காட்டி விட்டாங்க. ஏன் தெரியுமா? நாங்கள் ரஷ்யா மீது நிறைய பொருளாதார தடை விதிச்சிட்டோம், நாங்களாம் போய் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்க முடியாது. அதனால் இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்காசிய நாடுகள்கிட்ட வந்து அரபு நாடுகள்கிட்ட எண்ணெய் வாங்கினீங்கன்னா நாங்களும் போய் அரபு நாடுகிட்ட எண்ணெய் வாங்கினோம்னா தேவைகள் அதிகமாகுது, பற்றாக்குறை ஏற்படும், விலைவாசி உயரும். அதனால் எல்லாரும் ஒரு இடத்துல போட்டி போட வேண்டாம், நீ ரஷ்யா கிட்ட நண்பனாக தானே இருக்கிற, அங்கே போய் எண்ணெய் வாங்கிக்க அப்படின்னு கை காட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி பீட்டர் நவேரா என்ன சொல்கிறாரு? போருக்கு பிறகு இந்தியா அதிகமாக எண்ணெய் வாங்குறதுனால அதுக்கு அதிகமான வரி போடுறோம். ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் போருக்கு முன்னாடி இருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குறாங்க, அதனால் அவங்களுக்கு நியாயமான வரி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதுலேயும் அமெரிக்காவுடைய கருவூலத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய ஸ்காட் பென்னட் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியம் முதல்ல இந்தியா கிட்ட எண்ணெய் வாங்குறத நிறுத்து, இல்லை என்ன வேணான்னு சொல்லியும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்தியாக்கார எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறான்னு வச்சுங்க, அவனுக்கு 100% வரி போடு. நீ 100% வரி போட்டினா அதே மாதிரி அமெரிக்காவும் இந்தியா மீது 100% வரி போடும். ஏற்கனவே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியா மீது கூடுதலான வரி விதிக்கலாமா என்று யோசனை பண்ணிட்டு இருக்கிறார். அதனால் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி சுத்தகரித்து அப்படியே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று இந்தியா கிட்ட எண்ணெய் வேணான்னு சொல்லணும், இல்லைனா 100% வரி போட்டு எண்ணெய் இறக்குமதி பண்ணணும். ரெண்டுத்தில் என்ன ஒன்று பண்ணுங்க, இந்த நெருக்கடி கொடுக்கலன்னு வச்சிங்களேன் போரை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் பென்னட் அவர்கள் இந்த உக்ரைன் ரஷ்யா போரானது ரெண்டு விஷயங்கள்ல தான் முடிவுக்கு வரும். ஒன்று, புட்டினிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமானது கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையிருப்பு பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உக்ரைன் ரஷ்யா போரானது நின்று போய்விடும். அப்படி இல்லையா, உக்ரைனிடத்தில் ஆயுதம் இல்லை என்றால் இந்த போரானது நிற்கும். இந்த ரெண்டும் நடக்கணும்னு வச்சுங்களேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒத்துழைத்தா மட்டும்தான் இந்த நிலைமையை எட்ட முடியும். ஒன்று, ஐரோப்பிய ஒன்றியமானது உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்காட் பென்னட் அவர்கள் வந்து சொல்கிறார். ரெண்டாவது வந்து புட்டினுக்கு பணம் போகிறத தடுக்கணும்னா இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்கக்கூடாது. இது ரெண்டும் நின்னா அன்றி உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த முடியாது அப்படின்னு ஸ்காட் பென்னட் அவர்கள் வந்து இந்தியா தான் போருக்கான காரணம் என்று தவறானவற்றை சொல்வதும் இந்தியா மீது பழி போடுவதும் ட்ரம்ப்பினுடைய பரிவாரங்கள் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. ஆனால் இப்படி ட்ரம்ப்பினுடைய பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் பிளட் மணி, போர் நடப்பதற்கு இவங்க தான் பொருளாதார உதவியாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான ரூபாய் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கி சம்பாதிக்கிறாங்க இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிற இந்த தருணத்தில் எலான் மஸ்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அமெரிக்கா தன்னுடைய தவறை மறைத்து விட்டு நட்பு நாடுகள் மீது அவதூறு பரப்புகின்றது. இது உண்மையா பொய்யா, அமெரிக்கா மக்களிடத்தில் ஒரு வாக்கெடுப்பை நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இந்தியா மீது என்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றார்கள். அமெரிக்கா மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்க்குது. அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியமானது எவ்வளோ சம்பாதிக்குது இந்தியா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அமெரிக்கா மக்கள் ஹைலைட் பண்ணி இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பாதுகாப்புக்கானதான அன்றி அது பணம் சம்பாதிப்பது கிடையாது, லாபத்துக்காக கிடையாது. ஒரு நாட்டு மக்களுடைய எண்ணெய் தேவையை பாதுகாப்பதற்காக இந்தியா போன்ற நாடுகள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குது. இது தவறுன்னு சொல்ல முடியாது, இதன் மூலமாக லாபம் பார்ப்பதாக நாம் கருத முடியாது அப்படின்னு அமெரிக்கா மக்களை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்கினுடைய கருத்து கேட்புக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா திட்டத்தை மக்களிடையே கருத்து கணிப்பு கேட்டு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கார் இல்லையா, இதுக்கு பீட்டர் நவேரா அவர்கள் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இந்தியா போன்ற நாடுகளை தூக்கி பிடிக்கிறான் பார் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் அவர்களை பீட்டர் நவேரா அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். ஏன்னா ட்ரம்ப்பினுடைய பொருளாதார கொள்கை என்கின்றது அமெரிக்காவுக்கு நலன் சார்ந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறாரு. அதனால் ரஷ்யாவுடன் நேரடியான வர்த்தகம் பார்த்துக்கொண்டு இந்தியா போன்ற நாடுகளுடைய வர்த்தகத்தை நசுக்கின்ற இந்த விஷயம் வந்து எலான் மஸ்க்கு ஏற்புடையதில்லை. அதே மாதிரி தான் அமெரிக்கா மக்களும் நினைக்கின்றார்கள். அமெரிக்கா ரஷ்யாவுடன் வர்த்தகம் பார்க்கின்ற போது தவறல்ல, அமெரிக்காவுடைய டாலர் நேரடியாக ரஷ்யாவுக்கு செல்வது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா மணியில் போய் எண்ணெய் வாங்குவது பிரச்சனையா? அந்த நாட்டு மக்களுடைய எண்ணெய் தேவையை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவங்க வாங்குறாங்க, அதெல்லாம் லாபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விலாவரியாக வந்து மக்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றார்கள். அதனால் எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவுக்கு உதவி செய்திருக்கின்றார்.
ட்ரம்ப் இந்தியா மீது வரி போட்டது அந்த நாட்டு மக்கள் தப்புன்னு உணர்றாங்க என்ற விஷயமானது ட்ரம்ப்புக்கு தெரிந்து கொண்டு, அது மட்டும் இல்லை, பல்வேறுபட்ட எதிர்க்கட்சிகள், பல்வேறுபட்ட நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் இவையெல்லாம் இந்தியாவை பகைத்து கொள்ள வேண்டாயா, அவங்கெல்லாம் ரூட் மாறி போகிறாங்க, சீனா ரஷ்யாவுடன் பார்த்தீங்கன்னா கை கோக்குறாங்க, அதனால் தயவு செய்து உன்னுடைய பிடிவாத குணத்தை தளர்த்து அப்படின்னு சொன்னதுனால இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக்கி கொண்டு வருகின்றார். ஸோ எலான் மஸ்கினுடைய கருத்தும் அமெரிக்கா தொடர்ந்து தப்பு செய்து என்ற விஷயமும் மக்களுடைய கருத்தாக ட்ரம்ப்புக்கு போய் சேர்ந்ததுனால இப்போ நெருக்கம் காட்டுகின்றார். ஆனால் ட்ரம்ப்பினுடைய பரிவாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்குறாங்க. உடனடியாக எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்தணும். அப்படி நிறுத்தலன்னு வச்சிங்களேன், சீனா ரஷ்யாவுடன் இந்தியா இணைந்து பணியாற்ற விருப்பம் கொள்ளுகிறது, அவங்க இணைஞ்சிட்டாங்க அந்த கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கருதும். நாங்கள் ரஷ்யாவை எப்படி டீல் பண்ணுறோமோ, சீனாவை எப்படி டீல் பண்ணுறோமோ அப்படி டீல் பண்ணுவோம், அது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு பீட்டர் நவேரா அவர்கள் எச்சரித்து, இந்தியா விரைவில் ஒரு முடிவெடுக்க வேண்டும், அது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்கும், அப்புறம் நாங்கள் களம் இறங்கணும், அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மிரட்டல், ஒரு பக்கம் நட்பு. மிரட்டனுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக அமெரிக்கா சரணடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம கெத்தை விட்டுறக்கூடாது இந்தியா கிட்ட, நாங்கள் பார்த்தீங்கன்னா கோபமாக தான் இருக்கிறோம், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா நட்புக்கார நீட்டுறோம், அதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஜாக்கிரதையாக என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபமாகும், இன்னொரு பக்கம் நட்பாகும். அமெரிக்க ஆட்சியாளர்கள் இந்தியாவுடன் கை நீட்டுகின்றார்கள். மோடி எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.